ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான வரம் தரும் நாளாக வருகிறது. இந்த நாளை சரியாக நாம் பயன்படுத்திண்டா வரம் பெற்று மகிழலாம். சரியான நாளில் அதுக்குண்டான கடவுளை விரதம் இருந்து வணங்கும்போது நமக்கு பலன் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதன்படி வர்ற 2/7/2024 செவ்வாய்க்கிழமை ஆனி மாதத்தில் வர்ற கிருத்திகை. பொதுவாகவே கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதிலும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை வர்ற கிருத்திகை அப்படிங்கிறது நமக்கு பலன்களை ரெட்டிப்பாக வழங்கக்கூடியது. ஆகவே 2/7/2024 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நமக்கு சொந்த வீடு அமையும். அதோட நல்ல குழந்தை வரம் அருளும் நாளாகவும் அது அமைஞ்சிருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில் சொந்த வீடு மற்றும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தானாக வரக்கூடியதில்லை. அதுக்கு நமக்கு பூர்வ ஜென்ம பலன் இருக்கணும். மேலும் அதை நாம் ஸ்திரப்படுத்திக்க இந்த மாதிரி விசேஷம் பொருந்திய நாளில் அதுக்கு உண்டான தெய்வத்தை வழிபட்டால் நல்லது. குழந்தை வரம் கிடைக்க முருகனுக்கு ஷஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுறதும் விசேஷம். ஆனி மாதம் வர்ற கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகனை வணங்க ரெட்டிப்பு பலன் பெறலாம். கார்த்திகேயனுக்கு உகந்த நட்சத்திரம் கார்த்திகை. வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. முதலாவதாக தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வர்ற ஆடி கிருத்திகை, 2வது கார்த்திகை மாதம் வர்ற மகா கார்த்திகை, 3வது உத்தராயண துவக்கமான தை மாதத்தில் வர தை கிருத்திகை. இதெல்லாம் இருக்க செவ்வாய்க்கிழமைகளில் வர கிருத்திகை மிகவும் சக்தி வாய்ந்தது. சாஸ்திரப்படி செவ்வாய் அன்னைக்கு வரும் கிருத்திகை நாளில் முருகன் வழிபாடு சகல சௌபாக்கியங்களையும் தரும். அன்னைக்கு முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் இட வேண்டும். முருகனுக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சு முருகன் மந்திரங்களான கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், மூல மந்திரம் இதெல்லாம் சொல்லி வழிபட்டால் ரொம்ப நல்லது. முருகனை வணங்கும் சமயம் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட முருகனோட அருளை பூரணமாக பெறலாம். ஆக இந்த நாளை சரிவர பயன்படுத்தி வரம் பெற அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.